பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு மத்தேயு 5:16, இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நற்கிரியைன்னா என்ன? பைபிளில் ஆவிக்குரிய குணாதிசயங்கள், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த ஆவிக்குரிய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே மட்டுமல்லாது நீங்கள் செல்லுகிற எல்லா இடத்துலையும், நீங்கள் பேசுகிற எல்லா நபர்களிடத்துலையும் பிரதிபலிக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம வெளியில் ஒரு இடத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு நபர் நம்மக்கிட்ட நல்ல அன்பாக, பொறுமையாக, சாந்த குணத்தோடு நம்மக்கிட்ட பேசும் பொழுது நம்ம வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன், அவ்வளோ நல்லா பேசினார், நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்ல தானே செய்வோம். அதோடு விட்டுடாமல் அந்த நபர் யார் என்பதை குறித்தும் விசாரிப்போம். இன்று எத்தனை பேர் உங்களை குறித்து அந்த மாதிரி நற்சாட்சி சொல்கிறாங்க? உங்களை குறித்து ஒருத்தங்க அப்படி சொல்லும் பொழுது உங்களை படைத்த ஆண்டவரை குறித்து அவன் அல்லது அவள் பைபிள் படிக்கிற பிள்ளை, ஏசப்பாவோட பிள்ளை, அதனால தான் இவ்வளோ சாந்தமாக சமாதானமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலும் உங்கள் நடக்கைகளினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்த பிறகு அந்த இடத்தில் உள்ளவர்கள் உங்களை குறித்து என்ன பேசுகிறாங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய நாம் தூஷிக்கத்தக்க விதத்தில் நடந்துக்கவே கூடாது. அவர் நமக்கு தந்திருக்கிற வெளிச்சமாகிய வேத வசனம் நமக்குள் பிரகாசிக்கணும். இன்றிலிருந்து நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் உங்களை குறித்து நற்சாட்சி பெறும்படி நடந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் எப்போவுமே ஆசீர்வாதமான வார்த்தைகளையே சொல்லி கொண்டு இருந்தால் எப்பொழுது உங்களுடைய தவறுகளை நீங்கள் உணர்வடைவீங்க? உங்கள் தவறுகளை உணர்வடைந்து நீங்கள் பாவத்திலிருந்து வெளியில் வந்தாலே போதும், எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு தானாகவே வரும். Have a blessed day. Jesus bless you.